இன்றைக்கி நம்ம ஜவ்வரிசி செய்ய போகிறோங்க. ஜவ்வரிசியை வச்சு தான் நம்ம ஒரு டிஷ் செய்ய போகிறோம். இங்கே பாருங்கள், ஜவ்வரிசி இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன் 2 மணி நேரமாக. அதை இதில் ஆட் பண்ணுறோம். இந்த மாதிரி வேக வச்ச உருளைக்கிழங்கு இதில் ஆட் பண்ணுறோம். கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். கட் பண்ண 2 பச்சை மிளகாய், சாட் மசாலா 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு சால்ட், பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். நவராத்திரி இங்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க, அதால் நம்ம டிக்கி செய்ய போகிறோம். இதை வச்சு தாங்க நம்ம டிக்கி செய்ய போகிறோம். ஜவ்வரிசி இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். டிக்கி ஜவ்வரிசி டிக்கி தாங்க. இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். இதை நம்ம ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். நல்லா கொஞ்சம் சூடாயிடுச்சு. இப்போ இதை ஃப்ரை பண்ண போகிறோம். டீப் ஃப்ரை பண்ணால் ஹை ஃப்ளேமில் இதை வைக்கணும். செமையாக சூப்பராக டேஸ்ட்டுங்க. இது நவராத்திரி டைமில் ஸ்பெஷல். இங்கே எல்லாமே பூண்டு வெங்காயம் இதெல்லாம் சேர்க்காம நம்ம எது செஞ்சாலும் இதை செய்யணும். இன்றைக்கி நம்ம தீவி ஃபாஸ்ட் வச்சுருக்காங்க, அதுக்காக நம்ம டிக்கி செய்யணும். இது பாருங்கள், இந்த மாதிரி பொன்னிறமாக ஆகணும். அது வரைக்கும் நம்ம இதில் ஃப்ரை பண்ணோம். இங்கே பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ண போகிறோம். க்ரீன் சட்னி கூட நவராத்திரினாவே ஸ்பெஷலுங்க. இங்கே பாருங்கள், செமையாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஜவ்வரிசி டிக்கி ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இருக்குங்க. வெரி டேஸ்டி. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாடா பாய். இன்றைக்கி நம்ம ஜவ்வரிசி செய்ய போகிறோங்க. ஜவ்வரிசியை வச்சு தான் நம்ம ஒரு டிஷ் செய்ய போகிறோம். இங்கே பாருங்கள், ஜவ்வரிசி இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன் 2 மணி நேரமாக. அதை இதில் ஆட் பண்ணுறோம். இந்த மாதிரி வேக வச்ச உருளைக்கிழங்கு இதில் ஆட் பண்ணுறோம். கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். கட் பண்ண 2 பச்சை மிளகாய், சாட் மசாலா 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு சால்ட், பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். நவராத்திரி இங்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க, அதால் நம்ம டிக்கி செய்ய போகிறோம். இதை வச்சு தாங்க நம்ம டிக்கி செய்ய போகிறோம். ஜவ்வரிசி இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். டிக்கி ஜவ்வரிசி டிக்கி தாங்க. இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். இதை நம்ம ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். நல்லா கொஞ்சம் சூடாயிடுச்சு. இப்போ இதை ஃப்ரை பண்ண போகிறோம். டீப் ஃப்ரை பண்ணால் ஹை ஃப்ளேமில் இதை வைக்கணும். செமையாக சூப்பராக டேஸ்ட்டுங்க. இது நவராத்திரி டைமில் ஸ்பெஷல். இங்கே எல்லாமே பூண்டு வெங்காயம் இதெல்லாம் சேர்க்காம நம்ம எது செஞ்சாலும் இதை செய்யணும். இன்றைக்கி நம்ம தீவி ஃபாஸ்ட் வச்சுருக்காங்க, அதுக்காக நம்ம டிக்கி செய்யணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பொன்னிறமாக ஆகணும். அது வரைக்கும் நம்ம இதில் ஃப்ரை பண்ணோம். இங்கே பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ண போகிறோம். க்ரீன் சட்னி கூட நவராத்திரினாவே ஸ்பெஷலுங்க. இங்கே பாருங்கள், செமையாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஜவ்வரிசி டிக்கி ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இருக்குங்க. வெரி டேஸ்டி. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாடா பாய். இன்றைக்கி நம்ம ஜவ்வரிசி செய்ய போகிறோங்க. ஜவ்வரிசியை வச்சு தான் நம்ம ஒரு டிஷ் செய்ய போகிறோம். இங்கே பாருங்கள், ஜவ்வரிசி இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன் 2 மணி நேரமாக. அதை இதில் ஆட் பண்ணுறோம். இந்த மாதிரி வேக வச்ச உருளைக்கிழங்கு இதில் ஆட் பண்ணுறோம். கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். கட் பண்ண 2 பச்சை மிளகாய், சாட் மசாலா 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு சால்ட், பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம்.
நவராத்திரி இங்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. அதால் நம்ம டிக்கி செய்ய போகிறோம். இதை வச்சு தாங்க நம்ம டிக்கி செய்ய போகிறோம். ஜவ்வரிசி இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். டிக்கி ஜவ்வரிசி டிக்கி தாங்க. இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். இதை நம்ம ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். நல்லா கொஞ்சம் சூடாயிடுச்சு. இப்போ இதை ஃப்ரை பண்ண போகிறோம். டீப் ஃப்ரை பண்ணால் ஹை ஃப்ளேமில் இதை வைக்கணும். செமையாக சூப்பராக டேஸ்ட்டுங்க. இது நவராத்திரி டைமில் ஸ்பெஷல். இங்கே எல்லாமே பூண்டு வெங்காயம் இதெல்லாம் சேர்க்காம நம்ம எது செஞ்சாலும் இது செய்யணும். இன்றைக்கி நம்ம தீபி ஃபாஸ்ட் வச்சுருக்காங்க, அதுக்காக நம்ம டிக்கி செய்யணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பொன்னிறமாக ஆகணும். அது வரைக்கும் நம்ம இதில் ஃப்ரை பண்ணோம். இங்கே பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ண போகிறோம். க்ரீன் சட்னி கூட. நவராத்திரினாவே ஸ்பெஷலுங்க. இன்றைக்கி நம்ம ஜவ்வரிசி செய்ய போகிறோங்க. ஜவ்வரிசியை வச்சு தான் நம்ம ஒரு டிஷ் செய்ய போகிறோம். இங்கே பாருங்கள், ஜவ்வரிசி இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன் 2 மணி நேரமாக. அதை இதில் ஆட் பண்ணுறோம். இந்த மாதிரி வேக வச்ச உருளைக்கிழங்கு இதில் ஆட் பண்ணுறோம். கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். கட் பண்ண 2 பச்சை மிளகாய், சாட் மசாலா 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு சால்ட், பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். நவராத்திரி இங்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. அதால் நம்ம டிக்கி செய்ய போகிறோம். இதை வச்சு தாங்க நம்ம டிக்கி செய்ய போகிறோம். ஜவ்வரிசி இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். டிக்கி ஜவ்வரிசி டிக்கி தாங்க. இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். இதை நம்ம ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். நல்லா கொஞ்சம் சூடாயிடுச்சு. இப்போ இதை ஃப்ரை பண்ண போகிறோம். டீப் ஃப்ரை பண்ணால் ஹை ஃப்ளேமில் இதை வைக்கணும். செமையாக சூப்பராக டேஸ்ட்டுங்க. இது நவராத்திரி டைமில் ஸ்பெஷல். இங்கே எல்லாமே பூண்டு வெங்காயம் இதெல்லாம் சேர்க்காம நம்ம எது செஞ்சாலும் இது செய்யணும். இன்றைக்கி நம்ம தீபி ஃபாஸ்ட் வச்சுருக்காங்க, அதுக்காக நம்ம டிக்கி செய்யணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பொன்னிறமாக ஆகணும். அது வரைக்கும் நம்ம இதில் ஃப்ரை பண்ணோம். இங்கே பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ண போகிறோம். க்ரீன் சட்னி கூட. நவராத்திரினாவே ஸ்பெஷலுங்க. இங்கே பாருங்கள், செமையாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஜவ்வரிசி டிக்கி ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இருக்குங்க. வெரி டேஸ்டி. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாடா பாய். இன்றைக்கி நம்ம ஜவ்வரிசி செய்ய போகிறோங்க. ஜவ்வரிசியை வச்சு தான் நம்ம ஒரு டிஷ் செய்ய போகிறோம். இங்கே பாருங்கள், ஜவ்வரிசி இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன் 2 மணி நேரமாக. அதை இதில் ஆட் பண்ணுறோம். இந்த மாதிரி வேக வச்ச உருளைக்கிழங்கு இதில் ஆட் பண்ணுறோம். கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். கட் பண்ண 2 பச்சை மிளகாய், சாட் மசாலா 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு சால்ட், பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். நவராத்திரி இங்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. அதால் நம்ம டிக்கி செய்ய போகிறோம். இதை வச்சு தாங்க நம்ம டிக்கி செய்ய போகிறோம். ஜவ்வரிசி இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். டிக்கி ஜவ்வரிசி டிக்கி தாங்க. இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். இதை நம்ம ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். நல்லா கொஞ்சம் சூடாயிடுச்சு. இப்போ இதை ஃப்ரை பண்ண போகிறோம். டீப் ஃப்ரை பண்ணால் ஹை ஃப்ளேமில் இதை வைக்கணும். செமையாக சூப்பராக டேஸ்ட்டுங்க. இது நவராத்திரி டைமில் ஸ்பெஷல். இங்கே எல்லாமே பூண்டு வெங்காயம் இதெல்லாம் சேர்க்காம நம்ம எது செஞ்சாலும் இது செய்யணும். இன்றைக்கி நம்ம தீபி ஃபாஸ்ட் வச்சுருக்காங்க, அதுக்காக நம்ம டிக்கி செய்யணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பொன்னிறமாக ஆகணும்.
அது வரைக்கும் நம்ம இதில் ஃப்ரை பண்ணோம். இங்கே பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ண போகிறோம் க்ரீன் சட்னி கூட. நவராத்திரினாவே ஸ்பெஷலுங்க. இங்கே பாருங்கள் செமையாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஜவ்வரிசி டிக்கி ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இருக்குங்க, வெரி டேஸ்டி. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாடா பாய்.